ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோவை மருமகள் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் முடக்கரித்தான் கீரை தோசை தாங்க பார்க்க போகிறோம். வாங்க. இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக நல்லெண்ணெய், 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு, 5லேருந்து 6 சின்ன வெங்காயம், 4 பல்லு பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, இதை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம அந்த முடக்கரித்தான் கீரையை ஆஞ்சி அலசி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்த உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் அந்த கீரை அந்த கடாயோட சூடுலேயே சுருங்கிடும். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு அது வதங்கிடுச்சுன்னு. இதை இப்போ ஒரு ஜாரில் சேர்த்துடலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிக்கோங்க. நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம மாவு எந்த அளவுக்கு நீங்கள் மாவு எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு மாவை எடுத்துகிட்டு அந்த மாவில் இந்த கீரையை அதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு உப்பு தேவைப்பட்டுச்சுனாலும் உப்பு போட்டு நல்லா கலக்கி எடுத்துக்கோங்க. நான் உங்களுக்கு தோசை ப்ளஸ் இட்லி ரெண்டுமே பண்ண போகிறேங்க. இதை நீங்கள் ஆயில் யூஸ் பண்ணி தான் சுடணும்னு இல்லைங்க, கிளாத்லேயும் பண்ணலாம். ஈவன் கிளாத்தில் ட்ரை பண்ணும்போது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக சாஃப்டாக இருக்கும் அண்ட் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக அந்த மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபைனலி இட்லி ஊற்றியாச்சுங்க, நல்லாவே வெந்துடுச்சு. மீன்வைல் என் ஹஸ்பண்டுக்கு தோசை ரொம்ப பிடிக்குங்களா, ஸோ அவருக்கும் நல்லா சூப்பராக ஒரு தோசையை ஊற்றி கொடுத்தேன். தோசையும் சொல்லவே வேண்டாங்க, அட்டகாசமாக இருந்தது. கண்டிப்பாக நீங்கள் தோசை அண்ட் இட்லி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.